தற்போது கிடைத்த முக்கிய செய்தி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கடந்த வாரம் மக்களவையில் அவைத் தலைவர் ஓம் பிர்லா எதிர்க்கட்சி எம்பிக்களை கடிந்துரைத்தார். இந்த நிலையில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர எதிர்க்கட்சிகள் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது இணையப்பிரிவு ஆசிரியர் நிருபன் சக்கரவர்த்தி வழங்க கேட்கலாம். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம், அதாவது ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கியது. முதல் நாளில் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து அடுத்த தினம், அதாவது பிப்ரவரி 2ஆம் தேதி மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்கியது. அப்போது முன்னாள் ராணுவ தளபதி ரணவின் நினைவு குறிப்பின் அடிப்படையில் எழுதிய புத்தகத்தை மேற்கோள் காட்டி பேசிய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக இந்திய சீன எல்லை பிரச்சனை குறித்து பேசுவதற்கு அனுமதி கேட்டார். ஆனால் சபையில் அனுமதி மறுக்கப்பட்டது. இதன் காரணமாக கடந்த சில நாட்களாக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் மக்களவையில் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வந்தனர். குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பிரதமர் மோடி கடந்த புதன்கிழமை மாலை 5 மணிக்கு பதிலுரை அளிப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் எதிர்க்கட்சியின் அமளியால் பிரதமரின் பதில் உரை ரத்து செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து மக்களவை வியாழக்கிழமை கூடியதும் ராகுல் காந்தி பேசுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று கோரி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிகள் அமளியில் ஈடுபட்டனர். அவர்களை அமைதி காக்குமாறு அவைத்தலைவர் ஓம் பிர்லா பல முறை கூறினார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து மதியம் 12 மணி, அதனை அடுத்து பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைத்தார். அதனைத் தொடர்ந்து 3 மணிக்கு கூடிய அவையில் தொடர்ச்சியாக அமளி ஏற்பட்டது. இந்நிலையில் அமளிக்கு நடுவே குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. அப்போது அவைத்தலைவர் ஓம் பிர்லா எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். அப்போது அவர் கூறியது, கடந்த புதன்கிழமை பிரதமர் மோடியின் இருக்கையை சூழ்ந்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் அநாகரிகமாக போராட்டம் நடத்தினர். குறிப்பாக பெண் எம்பிக்கள் பிரதமரின் இருக்கையை சூழ்ந்த காட்சியை ஒட்டுமொத்த நாடும் பார்த்து அதிர்ச்சியில் உதைந்தது. பிரதமர் மீது தாக்குதல் நடத்த அவர்கள் திட்டமிட்டு இருந்தனர். அன்றைய தினம் பிரதமருக்கு என்ன வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். இது இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் கரும்புள்ளியாகும் என்றும் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து அசம்பாவிதங்களை தவிர்க்கவே அவைக்கு வர வேண்டாம் என்று பிரதமர் மோடியிடம் நான் வேண்டுகோள் விடுத்ததாகவும் தெரிவித்திருந்தார். இதனை பிரதமர் ஏற்றுக்கொண்டதாகவும் அவையில் குறிப்பிட்டிருந்தார். ஜனநாயகத்தில் கருத்து வேறுபாடு இயல்பானது. ஆனால் எதிர்க்கட்சி எம்பிகள் அவையின் மாண்பை சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொண்ட நிலை, அவமரியாதையாக நடந்து கொண்ட காங்கிரஸ் எம்பிகள் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மிகவும் வன்மையாக பேசி கண்டித்தார். இந்நிலையில் இன்று அதனை கண்டித்து எதிர்க்கட்சி எம்பிகள் சபாநாயகர் ஓம் பிர்லாக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் மக்களவையில் கொண்டு வர உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது.